அவருக்கு ஆண்மை இருந்தா, ஆண் மகனா இருந்தா, உண்மையிலே ஐபிஎஸ் அதிகாரியா இருந்தா வெளியிட சொல்லுங்க. வெளியிட சொல்லுங்க. வெளியிட அடுத்த நிமிஷம் உண்மை இல்ல அப்படின்னா அரெஸ்ட் பண்ணுவோம். உண்மை இருந்தா போயிட்டு விட்டுருவோம். இப்ப அண்ணாமலை ஆம்பளையா இல்லன்னு தெரிஞ்சுன்னா என்ன பண்ண போறீங்க? பொண்ணு கொடுக்க போறீங்களா? அண்ணாமலைக்கு பொண்ணு கட்டி கொடுக்க போறோம். கூட்டி கொடுக்க போறீங்க? என்ன பேச்சு இது? என்ன பேச்சு இது? நான் பேசுறது உங்களுக்கு என்ன வலிக்குது? அண்ணாமலை பேண்ட் அவுட் பாருங்க. உங்களுக்கே வலிக்குது. இல்ல நீங்க பேசுறது எப்படி? பேசுறது எப்படி? நீங்க அண்ணாமலைக்கு நீங்க பீட்டிமா சொல்றாருல, ஆடியோ வெளியிட்டா தான் கைது பண்ணணும்னு. 30,000 கோடி ஆடியோ வந்தது இல்ல? வந்தது, வெளியே வந்தது, எல்லாம் போச்சு. இவங்க அது கேஸும் கொடுக்கல. ஒரு ஆள் சொல்றாரு, யோ அந்த ஆடியோவை நான் தான் வெளியிட்டேன். ஆடியோ வந்து யாரோ வெளியிட்டாங்கன்னு கூட இல்லை, நான் தான் வெளியிட்டேன். பெண்ணான்ற போடு என் மேலன்றாங்கல்ல. அந்த சவுக்கு சங்கர் மீது 1000 வழக்கு போடப்பட்டது. இந்த மாதிரி ஒரு அவதூறா ஒரு ஆடியோவை இந்த ஆள் வெளியிட்டாரு, அப்படி ஏன் நீங்க வழக்கு போடல? என்கிட்ட இருக்கு, முடிஞ்ச வழக்கு போட்டுக்கன்னு சொல்லிட்டாரு. நான் தான் வெளியிட்டேன்ட்டாரு. நான் தான் ட்விட்டர்ல வெளியிட்டேன். பின்னான்ற போட வேண்டியதானே? எங்க போனீங்க யோகியெல்லாம்ப்பா? இப்போ அக்கா கூட சொன்னாங்க 11 வருஷமா நாட்டை வந்து மோடி சீரழிக்கிறாருன்னு. என்ன சீட்டு குலுக்கி போட்டாங்க மோடி வந்து பிரைம் மினிஸ்டர் ஆனாரு? சொல்லுங்க. ராகுல் காந்தி, நம்ம ஸ்டாலின், இல்லை ஸ்டாலின் தான் ராகுல் காந்தி கூட இருக்காரு. ராகுல் காந்தி, மோடி 2 பேரும் சீட்டு குலுக்கி ஒரு குழந்தைய கூப்பிட்டு, ஏப்பா ஏற்றா தங்கம் அப்படியே வந்தாரு.